வணக்கம் ஸ்குவாட். இப்போ நாங்கள் A4 வில்லா நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? அப்புறம் போகிறோம். ஓகே, ஸ்குவாட் இப்போ டின்னருக்கு வந்திருக்குது. வணக்கம் ஸ்குவாட். எங்களோட இந்த 4 நாள் தம்புல ட்ரிப்பில் முதல் நாள் இரவு நாங்கள் தங்குறதுக்காக புக் பண்ண இடம் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற A4 வில்லா. இங்கே ரூம் சாப்பாட்டோட யானை சஃபாரியும் சேர்த்து ஒரு பேக்கேஜை தான் புக் பண்ணியிருக்கிறோம். அதோட இன்டர்நெட்டை பார்த்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் போய்கொண்டிருக்கிறோம். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரிங்க. A4 வில்லாக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரிசப்ஷனுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதான் ரிசப்ஷன். இந்த ஹோட்டலோட கன்செப்ட் ஏன் நாங்கள் சூஸ் பண்ணாங்கன்றது இது உங்களுக்கு இந்த ரிசப்ஷனை பார்க்கவே ஓரளவுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். மேலே ஓலையால் வேஞ்சு டின்னர் அண்ட் ரூம் அண்ட் சஃபாரி. ஓகே, இதுதான் நாங்கள் புக் பண்ண ரூம். எங்களோட ஸ்குவாட் வந்து வடிவா எல்லாம் ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பேக் எடுக்க போயிட்டினோம். ஸோ இதுதான் ரூம். லைட்டை போடுவோம். லைட் வந்து டிம்மான லைட் தான், ஆக பிரைட்டான லைட்டுலாம் இல்லை. வந்தோடனே ஓப்பனிங்லேயே ஒரு கண்ணாடி, ஃப்ரீ வாட்டர் பாட்டில்ஸ், அந்த 2 டபுள் பெட் போட்டிருக்கு. டபுள் பெட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இது ஒரு ட்ரிபிள் பெட் தான். கிங் சைஸ் பெட்டுன்னு சொல்லலாம். நார்மலாகவே 3 பேர் படுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தா 4 பேர் கூட படுக்கலாம். அந்தளவு பெரிய பெட்டாக இருக்குது. பெட்டும் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இருக்குது. இந்த பெட், ஒரு டேபிள், கண்ணாடி இருக்குது, ஸ்க்ரீன், ஏசி ரிமோட். உள்ளே போனால் பாத்ரூமுக்கு கதவு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தால கதவு தான் போட்டிருக்குது. ஒரு ஜன்னல் இருக்குது, கலட்டி பார்க்க மாட்டாங்க நம்புறேன். ஃபுல் ஃபுல் மார்பிள் தான். இது கொஞ்சம் பொருள் பாத்ரூம் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே அவங்க சிமெண்ட் பில்டிங்க்கு மண்ணால் இது பண்ணியிருக்கிறாங்க, சார்ந்து பூசுகிற மாதிரி பூசியிருக்கிறாங்க, மலிகி இருக்கிறாங்க. ஓகே, இதில் இன்னொரு விஷயம், அவங்களோட பூட்டு வந்து லொக் தான் தந்திருக்கணும். இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் லொக்கால் தான் பூட்டுறது. ஓ, வெளியிலையும் இது இருக்குது. திண்ணமையில் செஞ்சதுக்கு நெட்டையும் போட்டிருக்கேன். குட், நைட்டில் இதில் வந்துருக்கு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரூம் மாதிரி அங்கால இன்னொரு ரூம் இருக்குது, அது ஏற்கனவே புக்கிங். அதாவது நீ அது இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலா? டார்மியன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? குளம், மீன் நிற்குது, குட்டி மீன் நிற்குது. சோறு, கடலைப்பருப்பு.
கத்தரிக்காய் பிரட்டல், உருளைக்கிழங்கு, டெம்பர்ட் பொட்டேட்டோ. உண்டா? அதான் இருக்குது இந்த கறி. உண்மையாவா? வாழைப்பூ வரை, வெண்டிக்காய், லேடிஸ் ஃபிங்கர், சாப்பாடு, அப்பளம், மிளகாய், மீன் பொரியல் இருக்கு, அச்சார் இருக்கு. அச்சார் சட்டப்படி நீங்கள் மீன் பொரியல் இன்றைக்கு இல்லையோ? ஆனால் எனக்கு டவுட் கத்தரிக்காய்க்குள்ள இதை போட்டிருக்கோம். இவங்களோட ஸ்டைல் தண்ணி கறி இல்லை தானே, தொண்டை கலராக கஷ்டப்படு. பயங்கர அச்சார். நார்மலாக வந்து சிங்காங்கன சாப்பாடு உப்பு சப்பு இல்லாமல் இருக்கிறது, இது அச்சார் இல்லாமல் இருக்கிறபடியா எங்களுக்கு பசியும் தெரியாது. சாப்பிட்றது எத்தனை மணிடா? 3 மணி ஆகுது. அந்த பசியோ தெரியாது. இப்படியே சாப்பிட விட நல்லா தான் இருக்குது. மீன் வந்து பொரியல் வந்து நல்ல முள்ளு எல்லாம் நல்ல அந்த பொரிஞ்சிருக்கிறபடியே நல்ல டேஸ்ட் இருக்குது. இந்த மத்தியான சாப்பாடு எங்களோட பேக்கேஜுக்குள்ளே இல்லை, அதனால் அதுக்காக தனி புஃபே ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க. அதுக்கு வந்து ஒரு பிளேட்டுக்கு 500 ரூபா படி சார்ஜ் பண்ணியிருந்துச்சுன்னா, சாப்பாடு ஆகலும் சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் ஓரளவுக்கு நல்லா சாப்பிடத்தக்கதாக இருந்துச்சு. நாங்கள் மத்தியான சாப்பாடு முடிச்சுட்டு கையோடையே எங்களோட பேக்கேஜுக்குள்ளே இருந்த ஜான சஃபாரிக்கு வெளிக்கிட்டு போனோம். அந்த ஜான சஃபாரி ஒரு தனி வீடியோவை நாங்கள் போடுறோம், அதையும் மறக்காமல் பாருங்கோ. இப்போ அந்த ஜானையை பார்ப்போம் வாங்கோ. ஸ்குவாட் இது வந்து ஒரு ஜானையும் ஜானைக்குட்டியும் இருக்குது. இந்த பூங்கா வந்து இயற்கையான ஒரு காடு தான். இது வந்து அந்த அடைச்சி வளர்க்குற யானைகள் இல்லை, தென்பாட்டிலேயே பல்கி பெருகி வளர்கிற யானைகள். ஓகே, ஸ்குவாட் இப்போ டின்னருக்கு வந்திருக்குது. போட்டு வச்சிருக்குது சிக்கன் கொத்து. ஐயா ஹத்தரக் போன ஹத்தரக் கொத்து. ஓ ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கறி, பருப்பு கறி, வெங்காய சம்பல், வெங்காயம் தக்காளி பழம், கல்ட்ட சம்பல், அன்னாசியும் பப்பாசி, பத்தாலை பழம். அந்த கண்டிஷனில் இல்லை. யாருமே இப்படி கொத்து கொத்தோ. ஓகேயா? ஆமாம், அவரேஜ் தானே, அவரேஜ்னு சொல்லலாம். நல்ல இல்லை. அதுக்கு ஏன்னா சிக்கன் கறி தான் அவங்க ஏதோ கொஞ்சம் அந்த எலும்பை மட்டும் வச்சு கறி போட்டுட்டு கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கூட காசு கேட்டு பார்க்கலாம். கொத்து வந்து லைவாகவே போட்டு தராங்க. இப்போ நான் கொத்து போடுற உள்ளே போயிட்டு இப்போ நான் கடலை வெளியடிச்சு அதில் வந்து நார்மலாக கொத்துக்கு போகிற ரொட்டி வெட்டி வச்சுருந்தது. அதிலே ஒரு கரண்டி எடுத்து போட்டுன்னு இருந்தேன். கொண்டு இப்போ தான் கை வச்சு பார்த்தா அவளாம் ஐஸ் ஃப்ரிட்ஜுக்கு வச்ச ரொட்டியாக இவங்களும் போடுறாங்க. என்ன இருந்து என்ன பெரிய யோசனை உங்களை குளிக்க விடையே குளிக்கிற மேட்டர் இருக்கும்போது இவங்க சர்வ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் இல்லாமல் இருக்குது. அதுவும் பாரு, இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் புஃபே டைனிங் ஹாலில் ஒரு தரமே இல்லை, ஒருத்தர் மட்டும் ஸ்டாஃப் ஒருத்தரும் இல்லை. நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கிறோம். அவங்களோட சைடில் ஒரு தரமே இல்லை. இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா குழம்பு கேட்டினாங்க, அவன் கொண்டு வந்து வேணும் தானோண்டு வச்சுட்டு அவனோட இந்த பெருசாக ஸ்விம்மிங் பூல்லேயும் ஒரு பிரச்சனை நடந்தது. என்னென்னா நான் இந்த அக்கமெண்டேஷன் வந்து ஆன்லைன்லாம் பார்த்து புக் பண்ணாங்க. புக் பண்ணிக்கலே பார்த்த 2 விஷயம், அந்த பாரம்பரியமாக ஓலை குடிசை மாதிரி, அந்த சுவர் வந்து மண்ணால் செய்த மாதிரி, மற்ற கட்டிலெல்லாம் வந்து காட்டு தடியில் செய்த மாதிரி அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ பார்த்துனாங்க. புக்கிங் டாக்டருக்கெல்லாம் பார்த்துனாங்க. அடுத்தது 2வது வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்தது. பார்க்க நல்லாமல் இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். பார்க்குற ஆக்களுக்கு இப்போ நீங்கள் வியூவர்ஸ் பார்க்கவே நல்லா இருக்குமென்று தான் இதை வந்து புக் பண்ணினது. ஆனால் வந்ததுக்கு நடந்த ஒரு விஷயம், ரூம் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருந்தது, ஆனால் பெட்ஷீட்டெல்லாம் நீட்டாக விரிச்சு அதாவது அதை பார்க்க ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. நாங்கள் கூட எதிர்பார்த்தோம் லுக் வந்து அப்படி இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் இருந்து எதிர்பார்ப்பு எங்களுக்கு பூர்த்தி ஆகினது. இந்த சோறு ஓகே, இந்த சாப்பாடு சோறு கண்டபடி போகுது. அளவணக்கு கொத்து ரொட்டி கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, சோறு வந்து நல்லா இருக்குது. எனக்கு இதுலேயும் உடன்படி இல்லை.
ரெஸ்டாரண்ட் புஃபே செட்டப் ஃப்ரைட் ரைஸும் கொத்து ரொட்டி தானே. நானே யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வருவான். உண்மைதானே இல்லையா? நல்ல ப்ரைஸ் எடுக்கிறீங்க நீங்கள். சிங்கள பாரம்பரிய உணவுகள் வச்சுருந்தாங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். உள்ளூர் உணவுகள் எது வச்சுருந்தாலுமே எங்களுக்கு ஓகே. எங்களோட ஸ்குவாட் பயங்கர கலப்பாக இருந்ததால் இரவு சாப்பாடை முடித்த கையோடையே போய் படுத்துட்டோம், ஒரு வீடியோவும் எடுக்காமல். அதனால் மிச்சத்தை அடுத்த நாள் காலையிலேருந்து பார்ப்போம். டீ வந்துட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டு பார்ப்போம். எவ்வளோ சந்தாரியாக அந்த ஒரு அளவுக்கு கூட ஒரு அளவுக்கு கூட ஏறிக்கலாம். அந்த கப்புகளை வணக்கம் ஸ்குவாட். குளிக்கத்தானே அது அட்லீஸ்ட் 2 ஃபோட்டோ எடுப்பு பண்ணுறதுக்காக தான் உறங்கி நிற்கிறோம். நேற்று என் கதை மிச்சம் சொல்லுவோம். ஓகே, என்ன விஷயம்னா நேற்று இரவு கதைச்ச விஷயம்தான். குளிக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் இந்த ரெஸ்டாரண்ட் புக் பண்ணாங்க. அது வந்து க்ளீன் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லேயே தெரியும் நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோ கிளிப்பும் வரும், அதில் பாருங்க. இங்கால இருக்கிறது வெள்ளையாக கிடக்கு, அங்கால இருக்கிற ப்ரௌனாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் ஆழம், இது கொஞ்சம் ஆழம் குறைவு. உண்மையாகவே அதுதான் கலர். ஆழம் குறைஞ்சிடமுடியாக தனியாக தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2500 ரூபா பே பண்ணி தான் வந்தேன் நாங்கள். எங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூலும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு. அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. அட்லீஸ்ட் ஃபோட்டோவாக இருக்க முடியும். இப்போ இறங்கி நிற்கிறோம். அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்கு அவ்வளோ எவ்வளோ பில் வந்து இருக்குது? 4 பேர் ரெக்கமெண்டேஷனும் சஃபாரியும் சேர்த்து 2500 ரூபா. ஒரு ஆளுக்கு 2500 ரூபா வந்துருக்கு. 10,000. மற்ற ஒரு ஆளுக்கு அக்கமெண்டேஷனும் டின்னரும் மட்டும்தான். இந்த சஃபாரிக்கு வேற இல்லை. 2000 ரூபா. இப்படியே 5 டீ எடுத்துட்டாங்க. 75 ரூபா ஒரு டீ. டீவில் கூட இருக்கா அளவு கூட? ஒரு டீ 75 ரூபாடா. ஒரு டீ 75? நீ அடி வாங்க போகிற. 5 டீ 75. அதில் எல்லாத்துலேயும் ஹைடேட் 10% சர்வீஸ் சார்ஜ். டோட்டல் அமௌண்ட் 12,300 ரூபா. சர்வீஸ் சார்ஜ் மட்டும் 1,374 ரூபா. இதுதான் ரிசப்ஷன். ஓகே, வணக்கம் ஸ்குவாட். இப்போ வந்து செக் அவுட் பண்ணிட்டேன், பில் பே பண்ணிட்டேன். பில் அமௌண்ட் பார்த்துருப்பீங்க. மற்றது இதில் இருக்கிற ப்ளஸ்ஸும் சொல்கிறேன், மைனஸையும் சொல்கிறேன். எனக்கு இதில் ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. மற்றபடி ரூம்ஸும் ஓகே. ஏசி ரூம் தான் இருந்தது. அந்த ப்ரைஸுக்கு ஓகே. ஆனால் வந்து சில விஷயங்கள், சாப்பாடு விஷயங்களில் வந்து சில திருப்தியின்மை இருந்தது. அது நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க. முதல்ல நான் சாப்பிட்றதுக்கு அந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதை விட க்ளீன் பிரச்சனையும் இருக்குது. இப்போ அந்த டைனிங் ஏரியா வந்து சிங்கெல்லாம் வந்து சரியான ஊற்றியாக கிடந்தது. எங்களோட ரூம் நெட்டுக்கு மேலே அந்த விஷயங்களும் பார்த்துருப்பீங்க முதல். அடுத்தது சாப்பாடு வந்து நேற்றிரவு வந்து பெருசாக திருப்தி இல்லை. ஒரு இருக்குது அந்த இறைச்சியெல்லாம் சும்மா அப்படிதான் புத்து சாப்பிட்றேன்னா யாழ்ப்பாணத்துலேயே சாப்பிட்டோம். அதான் அந்த விஷயங்களும் இருந்தது. அடுத்தது ஸ்விம்மிங் பூல்லாம் பெரிய பிரச்சனை. நாங்கள் அதை எதிர்பார்த்தா உள்ளுக்கு வந்து நாங்கள் அந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை மீன்ஸ் அது வந்து வீடியோஸில் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. முதலும் சில விஷயங்கள் சொன்னாங்க. க்ளீன் தான் பிரச்சனை. அவங்க வந்து நேற்று வந்து 2 டீமும் வந்து கொஞ்சம் அதை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால் வந்து அது சரியான ஊற்றியாக இருக்குது. அதுக்கு விடியாவும் ட்ரை பண்ணாங்க. ஆசையில் போயிட்டு இருக்கா குளிப்பும் அந்த 6 மணி குழம்பு பார்த்தேன். அது அதே கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போவும் அதே கண்டிஷன்லாம் இருக்குது. விட மாட்டேன்ட்டாங்க. அதான் ஆசைப்பட்டு வந்தவர் குளிக்கிறதுக்கு அது ஊற்றியாக கேட்க நான் குடிச்சு தேவையில்லாத தோல்வி அதில் ஏற்படுத்துவார். அதை விட பில் வந்து வந்துச்சு 13,000 சொச்சம். அதில் வந்து 1,360 ரூபாய் கிட்டத்தட்ட 10% சர்வீஸ் சார்ஜ் எடுத்திருந்தவங்க. அது வந்து எங்களுக்கு உண்மையில் சர்வீஸே இல்லை. அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் சரியே இல்லை. உண்மையான விஷயம். அந்த டீ வந்து 75 ரூபா. அதுக்கும் ஒரு 2 மச் தான் இருக்கும். நார்மலாக ஒரு ஹோட்டலில் அது ஓகே. ஆனால் அந்த குவான்டிட்டிக்கு அது 75 ரூபா இருந்தால் கொஞ்சம் 2 மச்சாக ஆறி இருந்தது. அது நீங்கள் குளிச்சுட்டு வந்து குடிச்சிங்க. அதான் ஆறி இருந்தது. லுக்குகளை வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த லுக் வைஸாக வந்து பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்குது. வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொஞ்சம் நல்லா செய்திடணும்னு சொன்னால் நல்லா இருக்கும். முந்தைய நல்லா செய்திட்டோமோ தெரியலை. இப்போ ஆக்கள் குறைவால ஸ்டாஃப் குறைவாக இருக்கோ தெரியலை. பட் கொஞ்சம் கூட ஆக்களை கவனிச்சிடணும்னு சொன்னால் நல்லா இருக்கும்.
அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றது வந்து பெட்ஷீட் அதில் எல்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்கு. ரூம்ஸ் வந்து ரூம்ஸ் க்ளீனாக இருக்குது. பட் சில டஸ்ட்டுகள் இருக்குது. அதில் பார்த்தாங்கன்னா சரி இப்போ டைனிங்லேயும் வந்து மேலே பார்த்த லைட்டுகள் அதில் எல்லாம் ஒரு டஸ்ட்டாக இருக்குது. அதை பார்த்தா டக்குன்னு சாப்பிடக்கு வந்து சாப்பிட்ற மனம் இல்லாத மாதிரி ஒரு இது இருக்கு. லாங்குவேஜ் ப்ராப்ளம். எல்லாரும் வந்து இங்கிலீஷ் தெரியாது கனவு இருக்கும். ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும். இப்போ நாங்கள் இதை சொல்லணும்னு சொன்னால் இங்கிலீஷை சொல்லணும்னா அவரை தேடி பிடிக்கணும். அது சில வேலையை நிற்க மாட்டேன். எங்களுக்கு சிங்களம் தெரியாது. கம்யூனிகேட் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் தெரியாது. அங்கே நிற்கிறார் பார்க்கணும். உங்களோட சைட்ல இருக்க ப்ளஸ் பாயிண்ட் நீங்க அடிக்க கூடாது. அவனே தெரியாது. ரெண்டு இருக்கு நெகட்டிவ் தான். ப்ளஸ் பொதுவான லாங்குவேஜ் சைனீஸ். சைனீஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டிக்கு கூகுள் டிரைவ். ரெண்டு பேருக்கும் பொதுவான லாங்குவேஜ் சைனீஸ். நீ வரலாம்